அடுத்து நம்ம XSS சொல்லக்கூடிய கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பத்தி பார்க்க போறோம். இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் எடுத்துக்கிட்டா இதுல அட்டாக்கர் மாலிசியஸ் கோட விக்டிம் ப்ரௌசர்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்படி விக்டிம் ப்ரௌசர்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த கோட் ரன் ஆகும் போது இந்த விக்டிமோட செஷன் ஆர் குக்கீஸ், இந்த செஷன் அண்ட் குக்கீஸ் எல்லாமே இந்த மாலிசியஸ் ஸ்கிரிப்ட் மூலமா அட்டாக்கருக்கு சென்ட் ஆகும். அட்டாக்கர் இந்த செஷன் அண்ட் குக்கி யூஸ் பண்ணி இந்த விக்டிமோட கம்ப்ளீட் அக்கௌண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. இந்த அட்டாக்கு பேர் தான் கிராஸ் சைட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. விக்டிம் வந்து ஒரு நார்மல் யூசரா இருக்கும் போது அதனுடைய இம்பாக்ட் அண்ட் செவரிட்டி லெவல் வந்து ரொம்பவே வந்து லோவா இருக்கும். இதுக்கு ரீசன் யூசரோட ஆக்சஸ் லிமிட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அட்டாக்கர் ஒரு யூசரோட அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணும் போது அவங்களோட அந்த அக்கௌண்ட்டை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர வேற எந்த அக்கௌண்ட்டுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவே விக்டிம் வந்து ஒரு அட்மினா இருக்கிற பட்சத்துல இதனுடைய இம்பாக்ட் அண்ட் செவரிட்டி லெவல் வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். இதுக்கு ரீசன் அட்மினோட அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணும் போது அவங்களால கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியும். எந்த ஒரு ஃபைலுமே வந்து ரீட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும், ஃபைல்ஸை டெலீட்டும் பண்ண முடியும், அவங்களால பேக்டோரை இன்ஜெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை பண்றதுனால தான் இதனுடைய செவரிட்டி லெவல் வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். இந்த ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்ல அட்டாக்கர் வந்து ஒரு மாலிசியஸ் கோடு இல்ல ஒரு யூஆர்எல் விக்டிம்க்கு ஷேர் பண்ணுவாங்க. விக்டிம் வந்து அந்த யூஆர்எல் எப்போ கிளிக் பண்றாங்களோ அப்பதான் அந்த யூஆர்எல் இருக்கக்கூடிய மாலிசியஸ் ஸ்கிரிப்ட் ரன் ஆயிட்டு யூசர் அக்கௌண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணும். இந்த மாதிரியான அட்டாக்கு வந்து ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் சொல்லுவோம். செகண்ட் வந்து ஸ்டோர்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். இந்த ஸ்டோர்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்ல யூசர் எந்த ஒரு யூஆர்எலையும் கிளிக் பண்ண தேவையே கிடையாது. அட்டாக்கர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேஜ் ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள விக்டிம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த மாலிசியஸ் கோட் வந்து ரன் ஆயிட்டு அந்த விக்டிமோட அக்கௌண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணும். விக்டிமோட செஷன் அண்ட் குக்கீஸை வந்து அட்டாக்கருக்கு ஷேர் பண்ணும். இதன் மூலமா அட்டாக்கர் வந்து அந்த விக்டிமோட கம்ப்ளீட் அக்கௌண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. இந்த அட்டாக் வந்து ஸ்டோர்டு எக்ஸசஸ், ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ்க்கும் அண்ட் ஸ்டோர்டு எக்ஸசஸ்க்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ்ல யூசர் வந்து அந்த மாலிசியஸ் யூஆர்எல்ல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும் போது தான் வந்து இந்த ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ் வந்து நடக்கும். ஆனால் இந்த ஸ்டோர்டு எக்ஸசஸ்ல அட்டாக்கர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேஜ் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஓப்பன் பண்ணும் போதே அந்த பேலோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டு விக்டிமோட செஷன் அண்ட் குக்கீஸை வந்து அட்டாக்கருக்கு சென்ட் பண்ணும். அட்டாக்கர் அந்த குக்கீஸ் அண்ட் செஷனை யூஸ் பண்ணி அவங்களால அந்த விக்டிமோட கம்ப்ளீட் ஆக்சஸை வந்து கெட் பண்ணுவாங்க. இதுதான் ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ்க்கும் ஸ்டோர்டு எக்ஸசஸ்க்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். அடுத்து தேர்டு வந்து டிஓஎம். டிஓஎம் எக்ஸசஸ். இந்த டிஓஎம்க்கு வந்து ஃபுல் அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங். இந்த டிஓஎம் எக்ஸசஸ் எப்போ நடக்கும்னா அட்டாக்கர் கண்ட்ரோல் பண்ண ரிசோர்சஸ்ல இருந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டேட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டைம்ல தான் இந்த டிஓஎம் எக்ஸசஸ் வந்து நடக்கும். இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங்கோட 3 டைப்ஸ் பத்தி பேசிக்கா பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம 1 by 1 டீடைல்டா பார்ப்போம். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்ட் தான் முதல்ல பார்க்க போறோம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அட்டாக்கர் எடுத்துப்போம். இந்த அட்டாக்கர் வந்து ஒரு மாலிசியஸ் பேலோட வந்து பில்ட் பண்ணுவோம். மாலிசியஸ் பேலோட எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மாலிசியஸ் பேலோட பில்ட் பண்ணி இந்த பேலோட விக்டிம் ஷேர் பண்ணுவாங்க. விக்டிம் வந்து எப்போ இந்த பேலோட வந்து கிளிக் பண்றாங்களோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாலிசியஸ் ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். கிளிக் பண்ணும்போது இது வந்து அந்த வெப்சைட்ல ப்ராசஸ் ஆகும். விக்டிம் வந்து அந்த வெப்சைட்ல ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து விக்டிம்க்கு ஆல்ரெடி செஷன் அண்ட் குக்கீஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும். இந்த செஷன் அண்ட் குக்கீஸை யூஸ் பண்ணி தான் விக்டிமால அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அட்டாக்கர் இந்த மாலிசியஸ் பேலோடு மூலமா இந்த செஷன் அண்ட் குக்கீஸை வந்து கெட் பண்ணுவாங்க. கெட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த செஷன் அண்ட் குக்கீஸை யூஸ் பண்ணி இந்த விக்டிமோட கம்ப்ளீட் அக்கௌண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. இந்த அட்டாக் நேம் தான் ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். சிம்பிளா சொல்ல போனாங்கன்னா அட்டாக்கர் ஒரு மாலிசியஸ் யூஆர்எல்ல பில்ட் பண்ணி விக்டிம் சென்ட் பண்ணுவாங்க. விக்டிம் அதை எப்போ கிளிக் பண்றாங்களோ அந்த கிளிக் பண்ணும்போது தான் இந்த அட்டாக் வந்து நடக்கும். அடுத்து நம்ம
இந்த ரிஃப்ளெக்டட் எக்ஸஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்காக நம்ம மெட்டாஸ்பைரட்டபிள் மெஷின் எடுத்திருக்கேன். இதில் டிவிடபிள்யூவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு நம்மளுடைய செக்யூரிட்டி லெவலை எப்பவுமே வந்து டிஃபால்ட்டா ஆயில் இருக்கும். இதை லோ செட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகினர் ஸ்டேஜுக்கு லோ லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். சப்மிட் கொடுக்கலாம். இப்போ நமக்கு நம்மளுடைய செக்யூரிட்டி லெவல் வந்து லோ வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிராஸ் சைஸ் ஸ்கிரிப்டிங் ரிஃப்ளெக்டட் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு வெப்சைட் எப்படி இருக்குமோ, வெப்சைட்ல வந்து நம்ம யூசர் நேம் போடுறோம், பாஸ்வேர்டு போடுறோம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு இன்புட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இங்க ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு. இதுல வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ நான் என்னோட நேம் கொடுக்குறேன், ஷெர்வன் கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு இங்க நம்ம கொடுத்த பேர் ஷெர்வன் டிஸ்பிளே ஆகுது. ஆஸ் வெல் எஸ் நம்ம யூஆர்எல் பாருங்க, யூஆர்எல் நம்ம கொடுத்த அதே நேம் இங்க டிஸ்பிளே ஆகுது. அட்டாக்கர் மாலிசியஸ் ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்றதுக்காக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் யூஆர்எல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வேற ஒரு நேம் கொடுப்போம், ஜஸ்ட் டெஸ்டர்னு கொடுப்போம். டெஸ்டர்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுப்போம். நம்ம டெஸ்டர்னு கொடுத்த உடனே இங்க நமக்கு டெஸ்டர்னு டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதுக்காக நம்ம இது மேலே கிளிக் வச்சு இன்ஸ்பெக்ட் கொடுப்போம். நம்ம கொடுத்த டெஸ்டர் நேம் நமக்கு இங்க இருக்கு. இப்போ நம்ம மாலிசியஸ் ஸ்கிரிப்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். மாலிசியஸ் ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பேஜ் லோட் ஆகும் போது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டிங் சேர்ந்து லோட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகும் போது நமக்கு தேவையானதை நாம பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுக்காக நம்ம இது மேலே ரைட் கிளிக் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆஸ் HTML இருக்கும், இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம டெஸ்டர்னு கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்டர் கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டு ஒரு பேசிக் ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு கிராஸ் ஸ்கிரிப்டிங் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஒரு பேசிக்காக தெரியணும். பேசிக் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் கொடுப்போம், ஸ்கிரிப்டுக்குள்ள அலாட்னு கொடுப்போம், அலாட்குள்ள 1 கொடுப்போம். 1 வந்து நியூமரிக் நம்பர், ஸோ நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்க தேவையில்ல. இதே நம்ம வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். அடுத்து இந்த ஸ்கிரிப்டை வந்து க்ளோஸ் பண்ணல, அதுக்காக ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட். இது ரன் ஆகும் போது நமக்கு அலாட்டுக்குள்ள என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நம்ம இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க ஸ்கிரிப்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஸ்கிரிப்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு சென்டர்ல அலாட், இதுல 1 கொடுப்போம். 1 கொடுத்துட்டு இப்போ நீங்க கிளிக் பண்ணுவோம். இப்போ நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகல, பட் நம்ம கொடுக்கக்கூடியது இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நேம் கொடுத்துங்கல்ல, நேமுக்கு பதிலாக இந்த ஸ்கிரிப்ட் அலாட் 1/script அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம சப்மிட் கொடுப்போம். சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு இந்த கோட் ரன் ஆகுது. ரன் ஆனது அப்புறமா நாம சிம்பிளா 1 கொடுத்துங்க, அந்த 1 வந்து இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஓகே பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுப்போம். ஆல்ரெடி நம்ம நேம் கொடுத்ததுனால நமக்கு ஹலோ ஷெர்வன் டிஸ்பிளே ஆச்சு. நேமுக்கு பதிலாக நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கொடுக்கும் போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணுங்க. இதுக்கு இன்ஸ்டண்டா நம்ம அகெயின் இப்போ நான் ஹோம்குள்ள கொடுக்குறேன். ஹோம்குள்ள போயிட்டு அகெயின் இதை கிளிக் பண்ணுவோம். லாஸ்டா நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் வந்து நேம் கொடுத்துங்க, அது நமக்கு யூஆர்எல் பார்ல வந்து டிஸ்பிளே ஆச்சு. இப்போ ஜஸ்ட் சப்மிட் மட்டும் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு இங்கே நேம் வருது, பட் எந்த நேமும் கொடுக்கல, ரெண்டுமே எம்டியா இருக்கு. இப்போ நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து இங்க கொடுக்குறேன். யூஆர்எல் பார்ல ஸ்கிரிப்ட் அலாட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் பண்றேன். நமக்கு இப்போ ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளால இந்த யூஆர்எல் பாக்ஸ்லயும் வந்து ஒரு மாலிசியஸ் ஸ்கிரிப்டை வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால மாலிசியஸ் ஸ்கிரிப்டை டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஆனா நிறைய வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் என்ன பண்ணும்னா, நாம ஸ்கிரிப்ட்னு கொடுத்த உடனே இந்த ஸ்கிரிப்டை பார்த்த உடனே அது நம்மளுடைய ஸ்கிரிப்டை வந்து வேற ஒரு நேமா சேஞ்ச் பண்ணிக்கும், ஆர் இதை வந்து அவாய்ட் பண்ணிடும். இதுக்கு ரீசன் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். முதல்ல நம்மளுடைய மாலிசியஸ் பேலோட் இன்ஜெக்ட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக நாம இப்ப நேம் கொடுப்போம், ஷெர்வன் கொடுப்போம். இந்த ஷெர்வனுக்கு முன்னாடி பி ஃபார் போல்டு, இந்த பி கொடுத்துட்டு இப்ப நம்ம வந்து பி ஷெர்வன் ஸ்லாஷ் இந்த பி டேக் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஷெர்வன் அப்படிங்கிறது நமக்கு போல்டா டிஸ்பிளே ஆகுது. காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு லாஸ்டா பி கொடுத்துங்கல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம யூ கொடுப்போம். யூ ஃபார் அண்டர்லைனுக்காக யூஸ் பண்றேங்க. கொடுத்துட்டு ஷெர்வன் அகெயின் யூ டேகை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ சப்மிட் கொடுப்போம். இப்போ சப்மிட் கொடுத்தா நமக்கு அண்டர்லைன் வருது. ஸோ நம்மளால ஸ்கிரிப்டை வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பேசிக் டேக் யூஸ் பண்ணி நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும்.